சார், முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி பிரச்சார களத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு வாசகமாக அமைஞ்சிருக்கிறது ஆப்கி பார் 400 பார், அதாவது 400 இடங்கள்லையும் பாஜக வெல்லும் என்பது. சென்ற முறை வென்ற 303 இடங்களை கூட வெல்வதற்கு இந்த முறை சிரமம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது அந்த எண்ணிக்கை அதிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு காரணமாக இப்போ நீங்கள் அண்மையில் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லக்கூடிய விஷயம், முதல் என்ஜினை பின்னுக்கு இழுக்கும் இரண்டாவது என்ஜின். அதாவது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக மாநிலங்கள்லேயே பின்னடைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கான காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம்? அதாவது பாஜக கூட்டணி 400 இடங்களை வெல்லும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியும் அவருடைய சகாக்களும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு உளவியல் தாக்குதல் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் நான் மிக முக்கியமாக சொல்லியிருந்தது, கடந்த முறை வென்ற 2019 வென்ற பாஜக வென்ற 303 இடங்களை அவர்கள் வெல்வதே சிரமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் 225லேருந்து 250 அந்த இடங்களுக்குள்ளார தான் மீண்டும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பாஜக இன்றைக்கி 12 மாநிலங்கள் ப்ளஸ் ஒரு 2 பெரிய மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க. அதாவது இந்த 12 மாநிலங்களில் நேரடியாக அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இது அணில பீகார், மகாராஷ்டிரா, இங்கே ரெண்டுலேயும் அவர்களுடைய முதல்வர்கள் நேரடியாக இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் அதிகம், அவர்களுடைய செல்வாக்கு அதிகம். இந்த 14 மாநிலங்கள் பாஜகவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சிரமமாக சவாலாக மாறியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 14 மாநிலங்களிலுமே கடந்த முறை பெருவாரியான வெற்றியை அவர்கள் வென்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் பாஜக 2019 தேர்தலில் வென்ற 303 இடங்களில் இந்த 14 மாநிலங்களில் மட்டும் 2 பங்குக்கு மேலே, அதாவது 219 இடங்கள், கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட இடங்களை இந்த 14 மாநிலங்களில் வென்றாங்க. இந்த 14 மாநிலங்களில் இன்றைக்கி அவர்களுக்கு எங்கேயாவது சாதகமான சூழல், கடந்த முறை வென்ற தொகுதிகளை காட்டிலும் 1-2 நம்ம கூட வெல்லலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் மட்டும்தான். இதில் நீங்கள் இந்த 14 மாநிலங்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பாஜகவினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை மட்டும் தவிர்த்திருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசம் அங்கே பாஜகவுக்கு ஹோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதற்கான காரணம் என்ன? நிறைய பல ஆயிரம் கோடி நிதியை கொண்டு போய் அங்கே கொட்டியிருக்காங்க. நாம் இதை தேர்தலுக்கு முன்பு நாம் பேசினோம். ஒட்டுமொத்த தென்னக மாநிலங்களுக்கும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு, மத்திய நிதி பகிர்வுங்கிறது 1,90,000 கோடி அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமே 2 லட்சம் கோடிக்கு மேலே நிதி பகிர்வு போயிருக்குங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு தென்னிந்தியா முழுக்கவுமே. அதுபோல் ஏராளமான பல ஆயிரம் கோடிகளை அங்கே பாஜக அரசு கொட்டியிருக்கு. இது நீங்களாக பாக்கி 13 மாநிலங்களும் அவங்களுக்கு மாறான, அதாவது நான் எல்லா இடமே மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் எல்லா இடங்கள்லையுமே முன்பு எட்டிய இடங்களை எட்டுறதில் பெரிய தகராறு இருக்குது. உதாரணமாக குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 26க்கு 26 தொகுதிகளையும் கடந்த முறை வென்றார்கள். இப்போ அங்கே உள்ளூர் எம்பிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 முக்கியமான வேட்பாளர்கள், பாஜக அறிவித்த வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து விலகிட்டு அடுத்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் குஜராத்தில் முதல் முறையாக பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த 10 ஆண்டுகளில். அது மாதிரியான சூழல் அங்கே இருக்குது. அங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் ஒரு 2 தொகுதியோ 4 தொகுதியோ குறைந்தபட்சம் வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது அந்த சாத்தியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஹரியானா எடுத்துக்குவோம். அங்கே ஒரு 10 தொகுதிக்கு 10 தொகுதியுமே ஜெயிச்சாங்க. ஆனால் அங்கே உருவாகிருக்கக்கூடிய எதிர்ப்பு சூழல்ங்கிறது மாநில முதல்வரையே பாஜக அங்கே மாற்றிருக்கு. அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே போல் அங்கே 10 எம்பியில் 6 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல, 6 புதியவர்களை, ஈவன் காங்கிரஸிலிருந்து வந்தவங்க அப்படியெல்லாம் டேர்ன் கோட்ஸ்க்கு கூட அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது போல் அதே போல் பீகார் வந்துடுவோம். அந்த 14 மாநிலங்களில் 2 சொன்னேன், அதில் அது ஒன்று. அங்கே நிதிஷ்க்கு எதிராக ஒரு பெரிய சலிப்பு இருக்குது. அதே போல் மகாராஷ்டிரா எடுத்துக்குவோம். மகாராஷ்டிராவில் இவர்கள் ஆட்சி மாறி அங்கே கொண்டு ஷிண்டே தலைமையிலான, சிவசேனா தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அங்கே இருக்குது. அங்கேயும் ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ நான் சொல்ல வர்றது, சில மாநிலங்களில் இது பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கலாம். குறிப்பாக கிழக்கிலும் மேற்கிலும், மகாராஷ்டிராவிலும் பீகார், ஜார்க்கண்டிலும் இவர்களுக்கு கடந்த முறை வென்ற மாரியான ஒரு பெரிய வெற்றி இல்லாமல் எதிரணி அங்கே ஒரு பெரிய வெற்றியை அடையலாம். ஏனைய மாநிலங்கள், நான் சொல்லக்கூடிய ஏனைய மாநிலங்கள்லாம் சின்ன சின்ன சிதறல்கள், அதாவது இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 5 அப்படியான, இங்கே ஒரு 2 அங்கே ஒரு 3 இப்படியான மாற்றங்கள் உண்டாகலாம். இந்த சிதறல் ஏற்பட்டாலே இந்த ஆட்சி கடந்த முறை 303 எடுத்தாங்கல்ல, அதை இவங்க அடைய முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிலைமை. காரணம் என்னென்னா, 272 தனிப்பெரும்பான்மைக்கான எண் 272 காட்டிலும் கடந்த முறை வெறும் 31 இடங்கள் மட்டுமே பாஜக கூடுதலாக வச்சுருக்கு. அந்த 31 இந்த சர்க்கிள்களில் அவங்க இழக்கிறாங்க.
இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 14 மாநிலங்களில் அவங்க வந்து இழக்கிறது, அந்த இடத்துக்குள்ளாரே அவங்களால கட்டுப்படுத்த முடியலை. இந்த 14 மாநிலங்களில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கிறது அவர்களுக்கு பாஜகவுக்கு இன்றைய தேதியில் ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.